ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் தெய்வ தத்துவங்கள் தெய்வங்கள் என்ற தலைப்பில் மீனாட்சி பற்றி பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1010 ஆரம்பிக்கிறது. மீனாட்சியை சகசிரநாமம் சௌந்தரலேகம் இரண்டும் நேராக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லியிருப்பதாலேயே அவளுக்கு ஏற்றம் கொடுப்பதாகத்தான் ஏற்படுகிறது. சரி, லலிதா சகசிரநாமம் மீனாட்சியை எங்கே சொல்கிறது, என்ன சொல்கிறது? ஆரம்பத்தில் அம்பாளை வர்ணித்து கொண்டு வரும்போது பக்தலக்ஷ்மி பரிவாக சலன்மீனாப லோச்சனா என்று ஒரு நாமாவை சொல்கிறது. பக்தலக்ஷ்மி என்றால் அம்பாளுடைய முககாந்தி, அது ஒரு பிரிய பிரவாகமாக இருக்கிறது. பரிவாகம் என்றால் பிரவாகம். இப்படி முக தேஜஸ் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றால் நீர்பெருக்கில் மீன் இருக்க வேண்டுமே. இந்த காந்தி சமுத்திரத்தில் எங்கே மீன்? நீண்டு நீண்டு விளங்கும் அம்பாளுடைய நேத்திரம் இருக்கிறதே, அதுதான் மீன். லோச்சனம் என்றால் கண். லோக்கனம் என்றால் பார்ப்பது, பார்க்கப்படுவதால் தான் லோகம் என்றே பெயர். தமிழிலும் பார் என்றால் நோக்குவது, உலகம் என்ற 2 அர்த்தமும் ஏற்படுகிறது. இங்கிலீஷ் லுக் என்பதும் லோக் சம்பந்தம் உள்ளதுதான். மீன் மாதிரி வடிவத்தில் இருக்கிற லோச்சனம் மீனாப லோச்சனம் ரூபத்தில் மீன் மாதிரி இருப்பது மட்டுமின்றி பிரவாகத்தில் மீன் இருக்க வேண்டும் என்ற நியாயத்தின்படியும் சௌந்தரிய பிரவாகமான அம்பாள் இப்படிப்பட்ட கண்ணை உடையவளாய் இருக்கிறாள். மீனாட்சி என்று அப்பட்டமாக சொல்லாமல் மீனாப லோச்சனா என்று சொல்லியிருக்கிறது. ஆகக்கூடி ஒரு குறை தீர்ந்தது. சௌந்தரியலகரில் என்ன வருகிறது? அதில் அம்பாளின் கண்களை வர்ணிக்கும் அநேக ஸ்லோகங்களில் ஒன்றில் முதல் 2 வரிகள் தவா பர்ணே கர்ணே ஜபநயன பைகன்ய சகிதாக நிலீயந்தே தோயே நியதம் அனிமேஷாக சபரிக்காக. அபர்ணா என்ற பெயருடைய அம்பிகையே, தவ அதாவது உன், கர்ணே காதில், அதில் காதிடம், ஜபநயன பேசுவது போன்ற கண்கள், பைசுன்ய சகிதா தங்களை பற்றி கோல் செல்கின்றன என்று பயமடைந்தவையான சபரிகா பெண் மீன்கள், அனிமேஷா கண்மூடவையாக, தோயே ஆற்றுக்குள், நிலீயந்தே மூழ்கிவிடுகின்றன என்பது நியத்தம் நிச்சயம். மீன் ஏன் எப்பொழுதும் ஆற்றின் மேல் மட்டத்தில் நீந்தாமல் உள்ளுக்குள்ளேயே நீந்தி கொண்டிருக்கிறது? இங்கே இதற்கு ஆச்சாரியால் ஒரு காரணம் கல்பிக்கிறார். காதளவோடும் அம்பாளின் கண்களை மீன்கள் பார்த்தன. லோகத்தில் ஒரு புல் பூண்டு புழுப்பூச்சி கூட விட்டு போகாமல் ஜெகன்மாதா விழிகளை சகல திக்குகளையும் திருப்பிக் கொண்டிருக்கிறாள். அப்பொழுது ஒவ்வொரு சமயம் அவை கண்கோடிக்கு வரும்போது காதை தொட்டுவிடும் போல் இருக்கிறது. அப்பொழுது அவை காதிடம் ரகசியம் பேசுகிற மாதிரி மீன்களுக்கு தோன்றுகிறது. என்ன ரகசியம்? உருவத்தில் இந்த மீன்கள் அம்பாளுடைய அந்த கண் மாதிரி தான் இருக்கின்றன. சமஸ்த லோகானுக்கிரத்துக்காக எந்த ஜீவனும் விட்டு போய்விடக்கூடாது என்று அந்த கண்கள் ஒயாமல் சஞ்சரிப்பதை பார்த்து காப்பி அடிக்கிறது போலத்தான் இந்த மீன்களும் ஒயாமல் ஒழியாமல் சஞ்சரித்து கொண்டே இருக்கின்றன. இதனால்தான் மீன்களுக்கு பயம் வந்து விடுகிறது. அம்பாளுடைய கண்கள் அவளுடைய காதிலும் மீன்கள் என்னோடு போட்டி போடுகின்றன என்று ரகசியமாக கோல் செல்கின்றனவோ என்று பயம். கண்களுடைய பெட்டிஷனை கேட்டு மகாபராசக்தியானவள் இந்த அல்ப ஜந்துவான மீன்கள் மேல் ஆக்ஷன் எடுக்க வந்துவிட்டால் இந்த வயிற்றினால்தான் நீர்மட்டத்தின் மேல் பரப்பில் நீந்தாமல் அவை உள்ளுக்குள் மறைவாக மூழ்கிவிடுகின்றன. தோற்றுப்போன துரியோதனன் மழுவுக்குள் போய் ஒளிந்து கொண்ட மாதிரி அம்பாளின் கண்ணழகுக்கு தோற்றுப்போன மீன்கள் ஜலத்தின் உள்மட்டத்துக்கு போய்விடுகின்றன. சபரிகா என்றால் பெண் மீன்கள் என்ற அர்த்தம். பைசுன்ய என்றால் கோல் செல்வது, கோழி மூட்டுவது என்கிறோமே அது. சகிதா என்றால் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறவை என்ற அர்த்தம். பைசுன்ய என்பதற்கு அசூயை என்று பொருள் கொண்டால் காதளவோடும் கண்களை பார்த்து மீன்கள் அசூயை பயம் இரண்டும் அடைந்தன என்றாகும். அம்பாளின் கண்ணோடு யுத்தம் செய்தால் வடிவழகு சஞ்சரிக்கும் சாமர்த்தியம் இரண்டிலுமே தோற்று போய் விடுவோம் என்றே மத்ஸ்யங்கள் ஜலத்துக்குள் அஜ்ஞாதவாசம் ஆகிவிடுகின்றன. மதுரையில் மீனாட்சி ஆலய பொற்றாமரை குளத்தில் மீனே இருப்பதில்லை. காரணம், அவளுடைய கண்ணழகில் வெட்கி அது அங்கே தலை காட்டுவதே இல்லை என்று வழக்கு ஏற்பட்டிருக்கிறது. அம்பிகையின் நேத்திரங்களுக்கு மத்ஸ்யத்தை ஒப்புவமை சொல்லி அது ஒளிந்து கொண்டதாகவும் கூறுகிற சௌந்தரலகரி ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் மீனாட்சியை தான் முழித்து சூசனையாக குறிப்பிடுகிறார். 2வது குறையும் தீர்ந்தது. மீனாட்சி என்ற அவசரத்தை பரமோத்தமான 2 தேவி ஸ்தோத்திரங்களும் அறிவிக்கின்றன என்று ஆகிவிட்டது.
ரூபம், சாஞ்சல்யம், சஞ்சல ஸ்வபாவம் இவற்றில் கண்ணுக்கும் மீனுக்கும் ஒற்றுமை இருப்பது மட்டுமின்றி அம்பாளின் கண்ணை மீனாகச் சொல்வதில் ஒரு தத்துவ விசேஷமும் இருக்கிறது. ஆடு, மாடு, மனிதர்கள் முதலிய இனங்கள் குட்டிகளை, குழந்தைகளை பாலூட்டி வளர்க்கின்றன. மம்மல் என்று இவற்றை சொல்கிறார்கள். பட்சிகள் குஞ்சுகளுக்கு பால் கொடுப்பதில்லை. மம்மல் மாதிரி இல்லாமல் இவை முட்டையிட்டு அடைக்காத்து குஞ்சு பொறிக்கின்றன. அப்புறம் பால் கொடுக்காமல் புழு பூச்சிகளை கொண்டு வந்து ஓட்டி விடுகின்றன. மீன் என்ன பண்ணுகிறது? முட்டைதான் போடுகிறது. ஆனால் அடை காக்கிறதில்லை. அப்புறம் குஞ்சுக்கு பால் கொடுப்பதில்லை. வேறு ஆகாராதிகளை கொண்டு வந்து ஊட்டுகிறதும் இல்லை. பின்ன என்ன பண்ணுகிறது என்றால், இதை பற்றி ஜுவாலஜி, பயாலஜிக்காரர்கள் என்ன சொல்வார்களோ என்று சொல்லிவிட்டு போகட்டும். நீண்டகால பொது நம்பிக்கைப்படி, கவி மரபுப்படி, அதாவது பொயட்டிக் ட்ரெடிஷன் படி, தாய் மீன் தன் கண்ணால் முட்டையை பார்த்து பார்த்தே குஞ்சு பொறித்துவிடும். அப்புறம் தன் கண் பார்வையாலே அதற்கு பசியாற்றி போஷித்துவிடும். தாய் மீனானது இப்படி திருஷ்டியாலேயே சிசுரட்சணை பண்ணிவிடுகிறது என்பது ஐதிஹ்யம். அதாவது ஐதீகம். ரூபத்தில் மட்டுமில்லாமல் திருஷ்டி மாத்திரத்தால் குழந்தைகளை ரட்சிக்கிற குணத்தாலும் அம்பாளின் நேத்திரம் மீனாக இருக்கிறது. அம்பாளின் குழந்தைகள் யார்? எல்லோரும் தான், எல்லாமும் தான். ஈஸ்வரனே கூட அவள் குழந்தைதான் என்று ஒரு பாவத்தில் தத்வார்த்தமாக சொல்லியிருக்கிறது. புல்பூண்டிலிருந்து ஆரம்பித்து பிரம்மாதிகள் வரை எல்லாரையும் தன் கடாட்சமிருதத்தால் நினைத்தே உய்விக்கிற பரமகருணையுள்ள லோக ஜனனிதான் மீனாட்சி. மீன் போல் ரூபமுள்ள அவளுடைய கண்ணின் திருஷ்டி பாட்ட மாத்திரத்தில் மீன் குஞ்சுக்கு தாயாரின் திருஷ்டியாலே வயிறு நிறைந்து விடுகிற மாதிரி நம் மனசு நிறைந்து விடுகிறது. அவளுடைய கடாட்சமே ஞானப்பாலாக உயிரை, அறிவை வளர்த்து உய்வித்து விடுகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம், மகாபரிவாஜனம், மகாபரிவாஜனம்.